இந்த 365 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது பேசிக்கலி கம்மிங் ஃப்ரம் தி ஸ்டூடெண்ட்ஸ். 100 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் வந்து ஒரு 2-3 வருஷமா 2 இயர்ஸாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். 100 டேஸ் ஸ்டடி சேலஞ்சில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்த ஃபீட்பேக் இதுதான். சார் லாஸ்ட் 100 டேஸ் வந்து எஃபெக்டிவாக நாங்கள் மேனேஜ் பண்ண முடிஞ்சது இந்த ப்ரோக்ராம்னால. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு முக்கால்வாசி வருஷத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோமே, ஒரு 200-250 நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து வந்த ஒரு ஐடியா தான் இந்த 365 டேஸ் ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது, 1 இயர் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. அதனால இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது உங்களுக்கான ப்ரோக்ராம். 3 விஷயம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு 3 விஷயம் பண்ணணும்ப்பா. ஒன்று வந்து வி ஷுட் ஸ்டார்ட் வித் பிகினர்ஸ் மைண்ட் செட். நாம இந்த ப்ரிப்பரேஷன்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ரிப்பீட்டர்ஸோட பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து பயங்கர ஆர்வமா இருந்துச்சு. ஆனா போக 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 அந்த ஆர்வம் கம்மியாக ஆரம்பிச்சுதா இல்லையா? ஏன்னா நமக்கு அது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங். ஒன்று வந்து இன்டர்னலி நமக்குள்ள ஒரு ஃபீலிங் அப்படித்தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலி ஆல்சோ நம்மளோட அந்த என்விரான்மெண்ட், ஃபேமிலி என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் என்விரான்மெண்ட்டில் இருக்கலாம். நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வந்து 1 வருஷம் படிச்சிட்டியா, ஒன்றும் தேரலையே, நீ ஏதாவது வேற வேலை பார்க்க வேண்டியதானே, வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டு நீ ஐஏஎஸ் படிக்க வேண்டியதானே, குரூப் 4 எழுதிட்டு ஐஏஎஸ் படிக்க வேண்டியதானே, ஏதாவது ஸ்விக்கி சொமேட்டோவில் வேலை செஞ்சுட்டு ஐஏஎஸ் படிக்க வேண்டியதானேன்னு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஷர். உள்ளுக்குள்ள நாமளே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்போம். ஏன்னா ரெப்படீஷன் பண்ணும்போது என்ன ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? ரிப்பீட்டிங் இஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் போரிங்கா இருக்கும். ஆனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் கம்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரெப்படீஷன். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இன்னோவேஷன். இட்ஸ் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் ரெப்படீஷன். யூ ஹாவ் டு டூ சம்திங் அகைன் அண்ட் அகைன். இந்த இடத்துல தான் யூபிஎஸ்சியோட எக்ஸாமினேஷனோட ஒரு டிமாண்டே உங்களுக்கு தெரியும். இட் இஸ் நாட் அபவுட் யுவர் இன்டெலிஜென்ஸ், இட்ஸ் அபவுட் யுவர் பர்சீவரன்ஸ், இட்ஸ் அபவுட் யுவர் கன்சிஸ்டன்சி. ரொம்ப கன்சிஸ்டண்டா இந்த ப்ரிப்பரேஷனை கொண்டு போனீங்கன்னா டெஃபினட்டா ஜெயிச்சிடலாம். 3 விஷயம் முக்கியம்னு சொன்னேன். ஒன்று வந்து டு ஸ்டார்ட் வித் பிகினர்ஸ் மைண்ட் செட். இந்த பிகினர்ஸ் மைண்ட் செட்டு அப்படிங்கிறது கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணும். எல்லாமே நம்ம மைண்டு தானப்பா. நம்ம ஏற்கனவே தெரியும், நம்ம படிச்சுக்கிட்டலாம் நினைச்சதுனால தானே நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தை கொஞ்சம் பேர் ஸ்பாயில் பண்ணிட்டோம். எனக்கு தெரியாததா, நான் தான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேனே, நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறது தானே பாக்கி, நான் தான் 1 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேனே, பக்காவா நோட்ஸ் எழுதிட்டேனே. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நோட்ஸ் வந்து கிளாஸ் எல்லாரும் வரக்கூடிய எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸும் நோட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட் இல்லை, லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸும் புக்ஸை வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்மளால நம்ம நினைச்ச மாதிரி படிக்க முடியுதா? இதுதானே பிரச்சனை. எனக்கு தெரியும், அந்த பிகினர்ஸ் மைண்ட் செட் இல்லாததுனால தான் ரிப்பீட்டர்ஸ் ஆர் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். நான் பார்த்துக்கலாம்னு என்ன ஆகுது? ஒரு நாள் போகும்போது, ஒரு நாளை நம்ம வேஸ்ட் பண்ணும்போது தெரியறது இல்லை ஒரு வாரத்தையும் வேஸ்ட் பண்றோங்கிறது. ஒரு வாரத்தை வேஸ்ட் பண்ணும்போது தெரியறது இல்லை ஒரு மாசத்தை வேஸ்ட் பண்றோங்கிறது. ஒரு மாசத்தை வேஸ்ட் பண்ணும்போது தெரியல ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்றோங்கிறது. ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணும்போது தெரியல வாழ்க்கையே வேஸ்ட் பண்றது. அப்ப எல்லாமே ஒரு நாள் தான், எல்லாமே ஒரு மணி நேரம் தான், எல்லாமே ஒரு மணி துளி தான். இதனால மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியல, எஸ்பெஷலி ரிப்பீட்டர்ஸ். அப்போ இந்த உங்களோட அந்த மைண்ட் செட்டை நம்ம பிரேக் பண்றோம். ஒரு ஃப்ரெஷர்ஸ் மைண்ட் செட் மாதிரி, நீங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட், டெஃபினட்டா ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த பாஸ்ட் லக்கேஜை வச்சுட்டு நாம படுற பாடு மென்டலி, அதை அன்லோடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷன். பிகினர்ஸ் மைண்ட் செட் நம்பர் 1. நம்பர் 2, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கைசன் அப்படின்னு ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அது கைசன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி யூ ஹாவ் டு ஸ்ட்ரைவ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, கரெக்டா பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்க மாட்டீங்க. ஒரு 5%, 10% ஒரு கேப் இருக்கும். அதை நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு அதை ஃபில் பண்ணுங்க. அப்பவும் நம்மளால 100% பண்ண முடியாது. கொஞ்சமா புஷ் பண்ணுங்க. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 2வது முக்கியமான பாயிண்ட். 3வது அல்டிமேட்டா இக்கிகாய்னு சொல்லக்கூடிய ஃபைண்டிங் தி பர்பஸ். அந்த பர்பஸ் என்ன?
நம்மளோட இந்த தேடலோட நோக்கம் என்ன நினைச்சு பாருங்க. யூபிஎஸ்சியில நம்ம உள்ள போகணும்னு நினைக்கிறோமே, ஐஏஎஸ் வாங்கணும்னு நினைக்கிறோமே, அது பணத்துக்காகவா? கண்டிப்பா இல்லையே. பதவிக்காகவா? அதுவும் இல்லை. ஏன்னா அந்த பதவிங்கிறதெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துல போர் அடிச்சு போகும். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாதிக் சாருக்குலாம் தெரியும். நாங்க காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சீனியர் லெவல்ல செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர்ஸா இருக்கிறாங்க. வரும்போது கார் அவங்களோட கவர்மெண்ட் கார்லயே வர மாட்டாங்க. அவங்களோட சும்மா பர்சனல் கார்ல வருவாங்க. இல்லைன்னா சில சமயம் கால் டாக்ஸியை பிடிச்சி விடுவாங்க. என்ன அவங்க கார்ல வர வேண்டியதுன்னா, இதே கார்ல அந்த லைட் வச்ச கார்ல போறதுங்கிறது போர் அடிக்குதுங்க. வேண்டாங்க. முதல் 5 வருஷம் கொஞ்சம் கெத்தா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அதுவே சலிப்பாகுது. ஏன்னா நாங்க நோட்டீஸ் பண்ணப்படுறோம். எங்களால ஃப்ரீயா போக முடியல. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வராருன்னா 4 பேர் டீ குடிக்கும் போது வந்து பாக்குறான். நம்மளையே பாக்குறான். அப்ப நாம கான்சியஸா டீ குடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அந்த ஃப்ரீயா வந்து ஒரு டீ குடிக்கணும்னு நினைக்க கூட எங்களால முடியல. ஏன்னா செல்போன்ல பாரு டீ கூட குடிக்க தெரியாம இருக்கிறார், இவரெல்லாம் ஒரு ஐஏஎஸ்ன்னு போட்டுருவான் ஃபேஸ்புக்ல. அப்ப நாங்களா இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்மளோட இந்த நோக்கம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸோட நோக்கம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பாப்புலர் ஆகணும், அல்லது பெரிய எக்கனாமிக்கலி வெல் ஆஃப் ஆகணும், அல்லது பயங்கர பவரை கெத்தா காமிக்கணும், அதெல்லாம் கிடையாது. அல்டிமேட்டா வந்து உங்க பேர் சொல்ற மாதிரி இருக்கணும் உங்களோட வேலை. 35 வருஷம், சில பேர் ஈவன் 38 வருஷம் கூட வேலை செய்யலாம். 30+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு மன நிறைவு வரும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நான் நிறைய பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இந்த ஐஏஎஸ் கிடைச்சது, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறேன், நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறேன், நாளைக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த மன திருப்தி. திஸ் இஸ் வாட் இஸ் ஃபைண்டிங் தி பர்பஸ். இந்த 3ஐயும் நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப்ங்கிறது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்காது. ஏன்னா யூபிஎஸ்சியில ஒரு அட்டம்ப்டுக்கு மேல எடுக்கக்கூடிய ஒருத்தரும் அந்த அட்டம்ப்ட் 2வது அட்டம்ப்ட் போகும்போது, 3வது அட்டம்ப்ட் போகும்போது, 4வது அட்டம்ப்ட் போகும்போது அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது 5 அட்டம்ப்ட் 6 அட்டம்ப்ட் ஆயிடுச்சு. ஒரு தடவை ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை பார்த்துட்டு அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு பிரசவ வேதனையா இருக்கும். ஆக்சுவலா தாங்க முடியாது. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும் பாத்தீங்களா, அப்படியே நமக்கு வந்து தலைலாம் சுத்தும், பூமி சுத்துறதே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த மாதிரியான நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நாம வெளிப்படணும். நம்ம வெளியில வந்துடணும். இந்த மாதிரி விஷயஸ் சைக்கிள்ல இருந்து வெளியில வரணும். தோல்வி 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 என்ன தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது சார், இந்த மாதிரியான மனநிலையில இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி பிகினர்ஸ் மைண்ட் செட்டோட இந்த 365 டேஸ் ஸ்டடி சேலஞ்சில் கலந்துக்கோங்க. ரொம்ப இது ஈஸி கிடையாது. ஏன்னா 365 நாள், அடுத்த ஒரு வருஷம். இப்போ வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி, அடுத்து ஆகஸ்ட் வரைக்கும் போகுதுப்பா. 2026 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு ஃபுல் வருஷம் போகுது. இந்த பிளான் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா we have taken so much of time just because the team அது ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி இப்படி வந்தா எப்படி இருக்கும், அப்படி வந்தா எப்படி இருக்கும், இப்படி அப்படின்னு சொல்லி ரிஃபைன்மெண்ட் பண்ணி இந்த பேம்ப்ளெட் வந்ததே நேற்று ஈவினிங் தான். நேற்று நைட்டு தான் அந்த பேம்ப்ளெட்டே வந்துச்சு. ஏன்னா அதுக்கு பின்னால நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒர்க்கு, மைண்ட் அப்ளை பண்ணி இந்த ப்ரோக்ராமை நோக்கி நாங்க பயணிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடுச்சு. 3 மாசமா நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி கொண்டு வரலாம், எந்த பீரியட்ல எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா யோசிச்சு ரிஃபைன் பண்ணி ஒரு பிளானை கொடுத்துருக்குறோம். 2 விஷயத்துக்காக யூபிஎஸ்சியில் நம்மளால கிளியர் பண்ண முடியல. ஒன்று, திட்டமே இல்லை, பிளானே இல்லை. எப்பவுமே நாம சொல்றது இதுதான், இஃப் யூ ஆர் ஃபெயிலிங் டு பிளான், யூ ஆர் ஒன்லி பிளானிங் டு ஃபெயில். பிளான் இல்லை, படிக்கல. 2வது, எல்லாருக்கும் பேப்பர்ல பக்காவா பிளான் இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல. அப்போ பிளானிங் ஃபெயிலியரா இருக்குது பிளானு ஒரு வருஷம், இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியரா உட்கார வச்சு ஒரு வருஷம் உங்களை படிக்க வைக்க போறோம். இப்போ நாம தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட். எதெல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு என்னெல்லாம் காரணங்கிறத தெரிஞ்சு அதை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ 100% எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராம் மேல. ஆனா இந்த ப்ரோக்ராமை வெற்றியாக்குறது உங்க கையில தான் இருக்குது.
ஏன்னா நீங்க இன்னைக்கு காட்டுற அந்த ஒரு உற்சாகத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு இடத்துல டவுன் ஆறீங்கன்னா we are there with you. The entire institution is with you. உங்களை எப்படியாவது சிவில் சர்வீசஸ்க்குள்ள போக வைக்க வேண்டியது எங்களோட கடமை. கடமை அப்படிங்கிறத விட ஒரு தர்மமா நாங்க நினைக்கிறோம். It is our dharma as a teacher, it is our dharma to enable the student, to empower the student, to make them civil servants. So எங்களுக்கு எங்களோட தர்மத்தை நாங்க நிலைநாட்டுறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. உங்களோட தர்மம் என்ன? உங்க தர்மம்ங்கிறது what teachers have told you. We are telling out of our 25 years of experience. 25 வருஷம் ஆயிருச்சு. நானும் சாதிக் சாரும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து 25 வருஷம் ஆயிருச்சு. எங்களோட அந்த குவார்டர் செஞ்சுரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம டீம் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரிச் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ், இவங்க எல்லாருமே we are with you. We are telling you something because it is a time tested thing. It will work for you. So trust the process. Trust the process, number one. Number two, trust yourself. If you trust these both things, then definitely life will be full of happiness. Okay, so இது வந்து டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை கொண்டு வராரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில. அதே மாதிரி இன்னைக்கு நாம we have objective resolution. This is what is our objective, and we have resolved. Objective is to study consistently for the next 1 year. Come what may, we will not quit this process. And resolution is that we will enter civil services. Okay, so 100% ஒரு உத்வேகத்தோட ஒரு வெறி கொண்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களால ஏன் முடியாது? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்க இருந்து உங்களோட அந்த பயணம் லபாஸ்னாக்கு இங்க இருந்தே தொடங்கும். அதுக்கு முழு மனசோட இந்த ப்ராசஸ்ல உங்களை நீங்க ஈடுபடுத்திக்கோங்க. வாழ்க்கை அப்படிங்கிறதே it is based on the choice தான். நம்ம we have chosen earlier not to study, now we have chosen to study. அவ்வளவுதான். இது ஒரு கம்பல்ஷனும் இல்லை. The choice we have chosen is to clear this examination. We will definitely work to make our choice come true. All the very best. Thank you.